இப்போ வந்து நாம் வந்து 2 பைக்கு இதை பற்றி பார்த்தோம். காசாங்கிற மாடல் பார்த்தோம். ஸோ அதோட ஃபேக்ட்ரி பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃபேக்ட்ரி டூர் மாரி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பைக் வந்து ரெடியாக நிற்கிது. இது எல்லாமே ஷிப்மெண்ட்டுக்காக ரெடியாக நிற்கிது. ஸோ பேட்டரி எதுலையுமே பேட்டரிக்கு இருக்காது. எல்லாமே பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து டீலர்ஸ் ஆர்டர் கொடுத்தோன்னே இது எல்லாமே அங்கே போகும். டீலர் தான் பேட்டரியை வந்து உள்ளே போட்டு கனெக்ஷன் பண்ணி பண்ணுவாங்க. அண்டு வந்து இந்த செம்சிங்கிற அந்த கம்பெனி வந்து டீலர்ஷிப்பை வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், அந்தமாரி எலக்ட்ரிக் பைக்கு டீலர் எதாவது வைக்கணும்னா நீங்கள் இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். ஸோ அவங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஏரியாவில் வந்து டீலர்ஷிப் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களே ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த பைக்கு மெயின்டெனன்ஸ்க்கு எல்லாமே ட்ரைனிங் கொடுப்பாங்க. இங்கே வந்து ஒரு 10 நாள் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் பேட்டரியெல்லாம் நீங்களே சர்வீஸுக்கு எப்படிலாம் பண்ணணும், என்னென்ன இஷ்யூஸ் வரும் அதெல்லாமே உங்களுக்கு சர்வீஸ் ரிலேட்டடாக. ஏன்னா சர்வீஸுக்குன்னு பெருசாக வராது, எந்த ப்ராப்ளம் வராது. ஏன்னா பேட்டரி மட்டும் தான் வரும். ஸோ அதுக்கு மேலே சர்வீஸ்க்கெல்லாம் இந்த வண்டி ஒன்றும் மெயின்டெனன்ஸ் கிடையாது, ஆயில் மாற்றுறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் பேட்டரி மட்டும் தான். ஸோ அதுக்கு வந்து இவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படி உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம 2 மாடல் பார்த்தோம். காசாவில் கிளாசிக் அண்ட் வந்து ஒரு இந்த வெஸ்பா அந்த மாடலில். இதுவும் அதேமாரி வெஸ்பா அந்த மாடல் தான். உங்களுக்கு டிசைன் எல்லாமே சேம் தான். ஆனால் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மட்டும் வித்தியாசம். அண்ட் வந்து உங்களுக்கு இந்த லைட்டு இதெல்லாம் சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சுவிச்சஸ்லாம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மாடல். அண்ட் ஃப்ரண்டில் ஹெட்லாம்பும் உங்களுக்கு வந்து அது வந்து நம்ம ரவுண்டில் பார்த்தோம். இது வந்து ஸ்கொயரில் பார்க்குறோம். ஸோ அந்த மாடல் வந்து நம்ம வந்து ரவுண்டாக பார்த்தோம். இது வந்து ஸ்கொயர் டிசைனில் பார்க்குறோம். ஸோ அண்ட் இது டிஆர்எல் வந்து இதில் இங்கேயே வந்துடும் உங்களுக்கு சைடில். அண்ட் உங்களுக்கு மற்றபடி எல்லாமே சேம் லுக் தான். இதை பார்த்தீங்கன்னா அந்த காசாவில் வந்து ரவுண்டு டிசைனில் உள்ளது. இது வந்து அப்படி வெஸ்பா அந்த ஒரு பஜாஜ் சேத்தாக் அந்த டிசைனில் கொடுக்குறது. ஸோ இது வந்து ஸ்கொயரில் இருக்குது. இது ஒரு மாடல். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயரில் வருது. ஸோ இந்தமாரி உங்களுக்கு வந்து 4 மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்குது ஷிப்மெண்ட்டுக்கு. ஆனால் உங்களுக்கு கலரும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர் எல்லோ இருக்குது, கிளாஸி ப்ளூ இருக்குது, அண்டு மேட் ஃபினிஷிங்கில் ஒரு ப்ளூ இருக்குது. இது வந்து உங்களுக்கு கிளாஸி ப்ளூவில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ, அண்ட் இது வந்து டார்க் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் இந்த பக்கம் ஒரு ப்ளூ இருக்குது. இது வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கிளாஸி ஃபினிஷ் இல்லாமல் மேட் ஃபினிஷிங். ஸோ உங்களுக்கு கலர் ஸ்கீமும் நிறைய இருக்குது உங்களுக்கு. அண்ட் இந்த ரெட்டு கொடுத்துருக்காங்க. ரெட்டிலே வந்து 2 டைப் இருக்குது. இது வந்து மேட் ஃபினிஷிங் ரெட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் எல்லாமே. அண்ட் இது வந்து கிளாஸி ஃபினிஷிங். இது வந்து நல்லா கிளாஸியாக நல்லா பளபளன்னு இருக்குது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டைப்பு கலர். உங்களுக்கு கலரே நிறைய சாய்ஸ் இருக்குது. உங்களுக்கு இங்கே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு மாடல் சொன்னல அது வந்து காசால. இது வந்து வேறு மாடல். இது பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு இதில் வந்து நிறைய கலர் இருக்குது. இது வந்து க்ரீன் வருது. அண்ட் இது வந்து டியூவல் டோன் ஆரஞ்ச் அண்ட் பிளாக் வருது. ஸோ இதுவும் உங்களுக்கு மோரர்லாம் சேம் தான். உங்களுக்கு நார்மல் அந்த ஸ்கூட்டர் அந்த இன்னொரு மாடல் பார்த்தோன்னா இந்த காசா கிளாசிக் அந்த மாடல் தான். ஸோ எல்லாமே. ஸோ இந்த ரோ பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் பவர். இது ஆக்சுவலி அந்த பைக் என்ன ஃபினிஷிங் ஆகலை, மெட்கார்டு அதெல்லாம் மாட்டாமல் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஸ்போர்ட் பவர். ஸோ இது உங்களுக்கு டிசைன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். அண்ட் உங்களுக்கு இந்த சைடு வந்து கப் ஹோல்டர் வந்து நார்மல் அந்த கிளாசிக்கில் 2 சைடு கப் ஹோல்டர் இருந்துச்சு. இதில் வந்து ஒரு சைடு தான் சிங்கிள் கப் ஹோல்டர் தான் இருக்குது, ஒன்றில் இல்லை. ஸோ இது வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு வந்து 2 கப் ஹோல்டர் நார்மல் கிளாசிக்கில் பார்த்தா இதில் வந்து சிங்கிள் தான் வருது. ஸோ மற்றபடி எல்லாமே சேம் டிசைன் சேம் இதுதான். அண்ட் இதில் வந்து கலர் பெயிண்ட் ஸ்கீம் எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த மாடல் வந்து ஸ்போர்ட் பவர் அப்படிங்கிற ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அலாயும் அதேமாரி சேம் அதே டிசைன் தான். அண்ட் இதுக்கும் வந்து பெயிண்ட் ஸ்கீம் எல்லாமே உங்களுக்கு வந்து வித்தியாசமாக ஒரு டியூவல் டோன் அந்த க்ரீன் ப்ளூ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே உங்களுக்கு வந்து நிறைய பைக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. உங்களுக்கு வந்து டீலர்ஸ்க்கு வந்து ஷிப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ரெட் கலர் இருக்குது. ரெட் அண்ட் கோல்டன் அந்த சில்வர் அந்தமாரி டியூவல் டோன் கலரில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபேக்ட்ரி. ஸோ இதுதான் இவ்வளோ பைக்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது. ஓகே, இப்போ நாம் வந்து அந்த ப்ரொடக்ஷன் ரெடியான பைக்ஸ் எல்லாம் பார்த்தோம். அங்கே இப்போ நம்ம வந்து ஃபேக்ட்ரியை வந்து சுற்றி பார்க்கலாம். இது செம்சியில் நான் முதல்ல சொன்ன ஒரு 4 மாடல் பைக்ஸ் இருக்குது. இதுதான் அந்த ஃபேக்ட்ரி, அந்த செம்சி அந்த பைக் மேனுஃபேக்சரிங் பண்ணுறக்கூடிய ஃபேக்ட்ரி. ஸோ இங்கே தான் வந்து எல்லா பைக்கை வந்து அவங்க அசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் இன்க்ளூடிங் லைக் அந்த ஐசியூ, அப்புறம் டயர், மெட்கார்டு, கேபிள்ஸு, பிரேக்கு, அலாய்ஸு, சஸ்பென்ஷன், பாடி ஃப்ரேமு, ஸோ எல்லாமே இங்கே அவங்க தனித்தனியாக எல்லாமே இங்கே வாங்கிட்டு இங்கே இருந்து அசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஒரு 4-5 பைக்கு வரிசையாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரேமை வைப்பாங்க. அதுக்கப்புறம் நாட்டு மாட்டுவாங்க. ஒவ்வொரு ஹேண்டில் பாரு, மெட்கார்டு, டயரு, ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன், அப்புறம் அந்த முக்கியமானது ஐசி யூனிட்டு,
அப்புறம் பிரேக்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவங்க வந்து இங்கே தான் இந்த ஃபேக்ட்ரியில் தான் அசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது ஃபேக்ட்ரி வந்து ஆக்சுவலாக ஒரு 2-3 இயர்ஸாக தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போக போக இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அண்ட் ஈவன் அவங்க வந்து இந்த பைக் மாடலில் இப்போ வந்து ஸ்கூட்டர் மாடலில் வந்து அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன் ஃபியூச்சரில் அவங்க வந்து பைக் மாடலையும் அசம்பிள் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அவங்க இது பொறுத்திருந்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து இது டீலர்ஷிப் அந்த இது கூட வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு டீலர்ஷிப் இந்தமாரி இந்த எலக்ட்ரிக் பைக்கு டீலர் எடுக்கணும், வாங்கி விற்கணும், ஒரு ஷாப் மாதிரி போடணுனாலும் அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அதோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கான்டாக்ட் பண்ணால் கூட நீங்கள் டீலர்ஷிப் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பைக்கை உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் வந்து வாங்கி விற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் டீலர்ஷிப் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ பாருங்கள் இப்போ என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். SEMZY ஃபேக்ட்ரி அண்ட் SEMZY பைக்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் ஓரளவு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மேலும் மேலும் புது வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.